மார்க்கத்தில் மிக மிக கெட்டது பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் ஒவ்வொரு சொற்பொழியின் போதும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த மாபெரும் ஒற்றை கோரிக்கை பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நினைவுறுத்தி, அந்த ஏக வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு என்பதை கூறிக்கொள்கிறேன். அன்புமிக்க சமுதாய சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கடந்த 2021 மார்ச் 14ஆம் தேதி மதுரையில் அண்ணன் ஹைதர் அலி அவர்களின் தலைமையில் மதுரையில் சங்கமிப்போம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்று சொன்னால், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் யாருக்கு வாக்களிக்கலாம், யாருக்கு வாக்களித்தால் என்ன கோரிக்கைகள் வைக்கலாம் என்பதெல்லாம் ஆலோசிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சமயத்தில் என்னுடைய கருத்தாக நான் ஒரு கருத்தை பதிவு செய்தேன். நாம் யாருக்கு ஆதரவு நிலை எடுத்தாலும் அந்த ஆதரவு நிலையானது சிறைவாசிகளின் விடுதலைக்கான ஒற்றை கோரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த கோரிக்கையை நான் வைத்தேன். அந்த கோரிக்கையை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரம் அல்லாவின் மாபெரும் கிருபையால் நடத்தி கொண்டு வருகிறது. அதற்கு பிறகு நம்முடைய தலைவர்கள், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்டாலின் சார் அவர்களை சந்தித்து எங்களுடைய சமுதாய கோரிக்கைகள் இது, இந்த தேர்தலில் நாங்கள் உங்களுக்கு வாக்குகள் அளிக்கிறோம் என்று சொல்லி வந்தார். அதுபோலவே அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் அனைத்து இஸ்லாமிய கட்சிகளும் ஒவ்வொருவருமாக சென்று எல்லாரும் கோரிக்கை வைத்தனர். அந்த எல்லாரும் வைத்த கோரிக்கைகளில் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முதன்மையான கோரிக்கையாக இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுந்தது என்று சொன்னால் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி. அதற்கு பிறகு ஆட்சி அரியணையில் ஏறினார் மே மாதம். அதற்கு பிறகு டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆதிநாதன் தலைமையிலே ஒரு கமிட்டியை உருவாக்கி, அந்த கமிட்டி யாரெல்லாம் பரிசீலனை செய்து விடுதலை செய்ய சொல்கிறதோ அவர்களெல்லாம் நாங்கள் விடுதலை செய்வோம். அந்த கமிட்டி இப்போ வரைக்கும் கோமா ஸ்டேஜா இருக்கான்ற ஒரு சந்தேகம் இருக்கு எங்களுக்கு. ஏன்னா இதுவரைக்கும் எந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது இஸ்லாமியர்களுக்காக என்பதை எங்களுக்கு தெரியல. அப்புறம் கடைசியா செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் வந்துச்சு. இன்றைய தினமாவது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்வாரா என்ற அறிக்கை வருமா? ஒவ்வொரு சிறைவாசிகளின் குடும்பத்தை போல அனைத்து இஸ்லாமியர்களும் எதிர்பார்த்தார். ஆனால் கடைசியாக நமக்கு என்ன மிஞ்சியதுன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சியது. உடனே செப்டம்பர் 15 வருது. எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் எல்லாத்தையும் நடத்தினாங்க. எல்லா ஊர்லயுமே எல்லா கட்சி எல்லா இயக்கங்கள் எல்லா பேருமே நடத்தினாங்க. இன்னைக்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக நாமும் நடத்தி கொண்டு வருகிறோம். என்ன பலன் கிடைச்சு? எதுவுமே கிடைக்கல. கடந்த சட்டசபை தேர்தலில் திருப்பூர்ல ஒரு திமுக எம்எல்ஏ வெற்றி பெறுகிறார். அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? வெற்றி பெற்றுட்டு, என்னுடைய சாதி சனம் எனக்கு வாக்களிக்கவில்லை, என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்தது என்னுடைய இஸ்லாமிய சமுதாயம். அதை பதிவு செய்கிறார். அதே மாதிரி ஈரோட்ல ஒரு சகோதரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேர் சுப்புலட்சுமி ஜெகதீசன், கொடக்குறிச்சியில் என்ற அந்த ஒரு ஈரோட்ல ஒரு தொகுதியில நின்று பாரதிய ஜனதா கட்சி சி.கே. சரஸ்வதி என்பவரிடம் எத்தனை வாக்கு வித்தியாசமா தோத்தாங்க? 281 வாக்கு வித்தியாசத்துல தோக்குறாங்க. உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்னன்னு கேட்கிறாங்க. என்னுடைய தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் இல்லை,
அதனால்தான் நான் தோல்வி அடைஞ்சேன்னு சொல்றாங்க. ஒருத்தர் ஜெயிச்சுட்டு என்னுடைய தொகுதியில இஸ்லாமியர் இருந்தா ஜெயிச்சேன்றாரு. இன்னொருத்தவங்க தோத்துட்டு என்னுடைய தொகுதியில இஸ்லாமியர் இல்லை அதனால நான் தோத்தேன்றாங்க. இங்கே யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை நிர்மாணிக்கிறார் தெரியுமா? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள். இவர்கள் தான் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி புரிய வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார்கள். நம்முடைய முன்னாள் அமைச்சர் சண்முகம் அவர் சொல்றாரு, இஸ்லாமியர் வாக்கு எங்களுக்கு கிடைக்கல, அதனால்தான் நாங்க பாரதிய ஜனதா கூட்டணி வச்சனால இஸ்லாமிய வாக்கு எங்களுக்கு கிடைக்கல, அதனால்தான் நாங்க தோல்வி அடைஞ்சோம் சொல்றாங்க. என்னுடைய கருத்து, ஆட்சிக்காரன் கண்டிப்பா விடுதலை செய்ய மாட்டான். நம்முடைய சிறைவாசிகளை காலம் சென்று விட்டது, இவன் கண்டிப்பா விடுதலை செய்ய மாட்டான். ஏன் தெரியுமா? நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு இல்லையே. இங்கே இஸ்லாமிய இயக்கங்களுக்கு மட்டும்தான் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கொள்கை உள்ளதா? என்ன சொல்லுது மார்க்கம்? நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுது? உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் ஒரு தலை போல் ஆவார். அவருக்கு காய்ச்சல் வந்தால் உனக்கு காய்ச்சல், அவருக்கு தலைவலித்தால் உனக்கு தலைவலி. யார் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டோம்? யாராவது ஏற்றுக்கொண்டார்களா? இஸ்லாமிய சிறைவாசியின் விடுதலை இயக்கங்களுக்கு மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியுமா? என் அன்புள்ள சகோதரர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேணும். ஒரு இயக்கத்தை புதுசாக ஆரம்பிச்சா 10-11 இயக்கம் விமர்சனம் செய்கிறான். ஒரு இளைஞன் ஒரு இயக்கத்தை இந்த சமுதாயத்திற்காக ஆரம்பித்தால் இது 10-11வது இயக்கம். நீ எந்த இயக்கத்துல பார்க்க? நான் எதுலுமே இல்லை. எந்த போராட்டத்தில் கலந்துருக்க? எந்த போராட்டமே கலந்துக்கல. ஒரு அநீதி இஸ்லாமிய எந்த மதத்தினருக்கு ஏற்படும் போது உங்கள் கையால் தடுங்கள், உங்கள் வாயால் தடுங்கள், அதுவும் இல்லை என்றால் மனமெருத்தி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஒதுங்கிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாரு. அந்த 3 கொள்கைகளில் ஏதாவது ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டதா சமுதாயம்? மதுவுக்கு அடிமையாய் சுத்துறான். தாய் யாருன்னு தெரியல, தன்னுடைய தந்தை யாருன்னு தெரியல. ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய தகப்பனை வெளியே வீட்டில் விட்டுட்டு வெளியே போக ஆசைப்படுறா. கடைக்கு போகணும்னா ஏன்? மதுவால சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த சமுதாயத்துக்கு ஒரு குரல் கொடுக்கணுமே. நம்முடைய மார்க்கம் இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்கிறது. யாராவது யோசிக்கிறானா? யாருமே யோசிக்கிறது இல்லை. இதுதான் இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை தோல்வியாக நான் பார்க்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இனிமேல் ஒவ்வொரு மேடை போட்டு பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் வேலைக்காகாது. செயல்களை தீவிரப்படுத்த வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு மஹல்லாவிலும் மஹல்லா பாதுகாப்பு பேரவை என்று ஒரு பேரவையை உருவாக்க வேண்டும். அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும், அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும், பொதுமக்களும், பொது இளைஞர்களையும், அனைத்து மக்களையும் அரவணைத்து அந்த குழு உருவாக வேண்டும். இஸ்லாமியருக்கு, இதர தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ அதுக்கெல்லாம் அந்த இயக்கம், அந்த பேரவை குரல் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய சிறைவாசியில் விடுதலைக்கு யாராவது ஒருத்தர் போராடினார் என்று சொன்னால் அவர்களுக்காக அவர்களும் கலந்து கொண்டு போராட வேண்டும். அனைத்து சமுதாய மக்களையும் இணைத்து அப்படி ஒரு குழுவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தெரியுமா இருக்கு? இயக்கங்களுக்கு இல்ல. ஏன்னா என்னுடைய தலைவர் இருந்தா இன்னொரு தலைவர் மேடையில் ஏற மாட்டாரு, அந்த தலைவர் இருந்தா இவர் ஏற மாட்டாரு. எப்படி கிடைக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை? கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. நாம் அனைவரும் எப்போது ஒன்றிணைந்து ஒரு மஹல்லா வாசி, ஒரு மஹல்லா அமீருக்கு கட்டுப்பட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்றோமோ அன்னைக்கு இருக்கு. இந்த ஆட்சியாளர்களுக்கு அன்னைக்குதான் இருக்கு. சிறைவாசிகளின் குடும்பங்கள், அவர்களை படும் துயரங்கள்லாம் நமக்கு இளைஞர்கள் தெரியுமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு கணவரை பக்கத்து ஊருக்கு போனாவே, எங்கமே இல்லைங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் இல்லை, பக்கத்து ஊருக்கு போனாவே அந்த பெண்ணின் பாதுகாப்புக்கு யாருமே உறுதியளிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சிறைவாசி
10 வருடம் 20 வருடம் சிறையை கழித்து இன்னும் சிறையிலிருந்து வெளிவராத அந்த சகோதரி நிலைமையை எண்ணி பார்த்திருமா? அந்த சமுதாயம் ஒரு துளி என்னுடைய சமுதாயத்திற்காக இந்த சமுதாயம் ஒரு துளி கடைசி இருக்குமா? நமக்கு என்ன? நம்முடைய குடும்பம் உண்டு, நம்முடைய வேலை உண்டு, நம்முடைய நட்புகள் உண்டு. இதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையாக இருக்குது. இப்படி ஒரு குழுவை உருவாக்கிவிட்டு நாளைக்கு காலையில் அறிவிச்சா நம்முடைய உலமா சபை இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னு சொன்னா, நான் முன்னே சொன்னேனே, எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் இஸ்லாமிய கட்சிகளும் முதல்வராக முன்பு ஸ்டாலின் அவர்களை சேர்ந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு சொன்னாங்களே, அப்போது அந்த அணியில் உலமா சபையும் இருந்தது. ஆனால் இங்க எல்லா இயக்கங்களும் போராட்டத்தை கையில் எடுத்து விட்டது, எல்லா இஸ்லாமிய கட்சியும் எடுத்து விட்டது. ஆனால் உலமா சபை மட்டும் எடுக்கவில்லை இந்த போராட்டத்தை. அதுக்குதான் சொல்றேன். இப்ப என்னோட இயக்கம் இருக்குன்னா, நான் முடிஞ்ச இந்த மாதிரி ஒரு 1000 பேர்த்த கூட்ட முடியும். ஆனா உலமா சபை நினைத்து விட்டது என்று சொன்னால் ஒவ்வொரு மகல்லாவிலும் இந்த 1000 பேரை கூட்டத்தை உருவாக்க முடியும். கரெக்டு தான் நான் சொல்றேன். நான் சொல்ல தப்பா? நான் சொல்ல தவறாக தெரிகிறதா? நாம் நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய உடல், நம்முடைய உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா அதை ஏளனமா பார்க்கிறப்ப 1000 பேர் இருப்பான். ஒரு 1000 பேர்த்த கூட்டுவோம். ஆனால் உலமா சபை தமிழ்நாடு முழுவதும் நாளை காலை நீங்கள் அனைவரும் வீதிக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தால் எல்லாருமே வருவோம். எல்லா இயக்கங்களும் இருப்போம், எல்லா கட்சிகளும் இருப்போம். ஒரே ஒரு கன்னியாகுமரியிலிருந்து கோட்டை நோக்கி ஒரே ஒரு பேரணி இஸ்லாமியர் நடத்தினால் போதும், நாளை காலை இஸ்லாமிய சிறைவாசிகளில் விடுதலை செய்து விட்டார் என்று அறிக்கை நமது காலில் விழுவும். யார் இந்த போராட்டத்தை கையில் எடுப்பார்கள்? இயக்கங்களுக்கு மட்டும்தான் இந்த இதை பத்தி கவலை இருக்குதா? சரி, உங்களால முடியலன்னு நீங்க அறிவிக்கணும். அதாவது இத்தனை வருஷம் நீங்க சிறைவாசிகளை விடுதலை செய்வீங்க, அப்படி அப்படி மாறி மாறி எங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வந்துட்டீங்க. நீங்க உண்மையிலே திராணி இருந்துச்சுன்னு சொன்னா எங்களால் சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் ஓபன் டிக்ளேர் பண்ணுங்க. ஓபன் டிக்ளேர் பண்ணணும். எங்களால் சிறைவாசிகளை இனி விடுதலை செய்ய முடியாது. ஓபன் டிக்ளேர் பண்ணுவீங்களா? என்ன காரணம் சொல்லுவீங்க? நாங்க போய் கவர்னர்கிட்ட வச்சோம் கோரிக்கை. கவர்னர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். அந்த கோரிக்கையை கவர்னர் தூக்கி எறிந்தார். இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எங்களிடம் சொன்னால் கவர்னர் மாளிகை முற்றுகையிட போராட்டத்தை கையில் எடுப்போம். கவர்னர் மாளிகை பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களின் புல்லட்டுகள் எங்கள் நெஞ்சை துளைத்தால் கூட நாளைக்கு இந்த உலகம் என்ன தெரியுமா செய்தியை சொல்லும்? இஸ்லாமியர்கள் ஒன்றுபட்டார்கள், சிறைவாசிகளை விடுதலை சொல்லி போராடினார்கள், அவர்களின் புல்லட்டுகள் இவர்கள் நெஞ்சில் பாய்ந்தது. ஆனால் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டார். இதுதான் இதற்கு தீர்வு. அன்புள்ள சகோதரை, கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நாளைக்கு மறுமை நாள் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் கேள்வி கணக்கு உண்டு. அப்போது சிறைவாசி குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய தாய்மார்கள், அவருடைய தந்தை, அவருடைய மனைவி, எனக்காக இந்த இஸ்லாமிய மக்கள் யா அல்லாஹ் குரலே கொடுக்கவில்லை, யா அல்லாஹ் என்னுடைய கணவர் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருந்தார், யா அல்லாஹ் இந்த சமுதாயம் எனக்கு குரல் கொடுக்கவில்லையே சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அல்லாஹ் நம்மள நோக்கி கேள்வி கேட்பான். இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய சகோதரர்களே, இயக்கங்கள் வேணாம், கட்சிகள் வேணாம், கொடிகள் வேணாம். உலமா சபை ஒரே ஒரு போராட்டத்தை அல்லாஹ்வுக்காக, இஸ்லாத்துல காலில் விழுவது கிடையாது. அப்படி ஒரு நிலைமை இருந்தால் என்னுடைய சிறைவாசிகளை விடுதலை செய்ய நீங்கள் இது போல போராட்டத்தை எடுக்க உங்கள் காலில் கூட தயாராக இருக்கிறோம். நீங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும். நீங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தாவது எங்கள் இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை செய்ய மாட்டாரா என்று ஏங்குகிறோம்.
எங்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். எங்கள் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒரு ஹதீஸை நீங்கள் மெய்ப்படுத்த வேண்டும். அந்த கொள்கையை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும், அனைத்து இஸ்லாமிய மக்களும், சிறுபான்மை மக்களும், தலித் மக்களும் எல்லோரும் கரம் கோர்த்து இந்த விடுதலை சுதந்திர போராட்டத்துக்கு தயாராகும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு விடை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.